மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் கள்ள நோட்டுகள் புழங்குவதாக வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சீனிவாசன் இணைப்பில் இருக்கிறார். சீனிவாசன், வணக்கம். கள்ள நோட்டு புழக்கம் இருப்பதாக மக்கள் தெரிவிக்கும் நிலையில் கள்ள நோட்டுகள் ஏதேனும் பிடிபட்டிருக்கிறதா? இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் வெளியாகி இருக்கிறதா? விவரங்கள் என்ன? வணக்கம் பத்மநாபன். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த செட்டியப்பனூருடைய கூட்டுச்சாலைக்கு அருகில அடுத்தடுத்து, அதாவது ஒரே இடத்துல 2 அரசு மதுபான கடைகள் இயங்கி வருகிறது. அங்கு இயங்கி வரக்கூடிய ஒவ்வொரு அரசு மதுபான கடையில நாள்தோறும் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு மதுபானங்கள் விற்பனை நடைபெற்று வருகிறது. அங்கு இயங்கி வரக்கூடிய ஒரு அரசு மதுபான கடையில 3 பேர் மதுபானம் வாங்குவதற்காக சென்றிருக்கிறார்கள். அந்த 3 பேரும் கடை ஊழியரிடம் 2 500 ரூபாய் மற்றும் 1 200 ரூபாய், 2 100 ரூபாய் நோட்டுகள் என 1400 ரூபாய் கொடுத்து மதுபாட்டில் கேட்டிருக்கிறார்கள். அப்போது கடை ஊழியர் நோட்டுகளை பார்த்த போது அந்த நோட்டுகள் ஒரு வித்தியாசமாக இருந்ததால் அவை கள்ள நோட்டுகள் என்று சந்தேகம் இருப்பதாக கூறியுள்ளார். அப்போது உஷாரான அந்த 3 பேரும் அங்கிருந்து தப்பி தலைமறைவாகி இருக்கிறார்கள். சம்பவம் குறித்து கடை ஊழியர் உடனடியாக மேலாளருக்கு தகவல் அளித்ததன் பேரில் வாணியம்பாடி கிராமிய காவல்துறைக்கும் தகவல் கொடுக்கப்பட்டது. அதன் பேரில் தகவலின் பேரிலிருந்து வாணியம்பாடி கிராமிய காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு கள்ள நோட்டுகளை மாற்ற முயன்ற நபர்களை தேடி வருகிறார்கள். இந்த நிலையில் வாணியம்பாடி சுற்று வட்டார பகுதியில் இயங்கி வரக்கூடிய அரசு மதுபான கடை, பெட்ரோல் பங்க், டீ கடை உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல தொடர்ந்து சிலர் 100 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் வைத்து மாற்றும் செயலில் ஈடுபட்டு வருவதாகவும், அந்த கள்ள நோட்டுகள் தெரியாமல் மீண்டும் பொதுமக்களிடம் செல்வதால் மிகவும் மன உளைச்சல் ஏற்படும் என்பதால் வணிகர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து மாவட்ட காவல்துறை ஒரு குழு அமைத்து கள்ள நோட்டின் புழக்கத்தை விடுவதை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். பத்மநாபன். காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி சீனிவாசன்.